ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் ஆடியோவில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் தான் பார்க்க போகிறோம். புதிய கம்பெனி அப்படி சொல்லி கொடுத்தாங்க கடையில். நானும் அதை பார்க்குறப்போ நல்லா பேப்பர் மற்ற இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. சரி, நம்ம இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக இது ஒரு சப்பு பாக்ஸில் போட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஸ்பீக்கர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி நம்ம இதை காயில் பேப்பர் இருக்கிறதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்துடலாம். இப்போது பார்க்குறப்போ மேக்னெட் நல்லா ஹெவியாக இருக்குது, நல்லா ஸ்பீக்கரும் வெயிட்டாக இருக்குது. இது டபுள் மேக்னெட் ஸ்பீக்கர் தான். பார்த்தா ஷேப் பார்த்தா நம்ம மேக்னெட்ஸில் வர்ற ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. ஒரு கையில் நம்ம தூக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 5 கிலோ வரும் போல் இருக்குது. நல்லா இருக்குது ஸ்பீக்கர். இது ஃபோம் இல்லாமல் ரப்பரை போட்டிருக்காங்க. காயில் கோன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இது எல்லோ கலர் தான் போட்டிருக்காங்க, கோல்டன் கலரில் இருக்குது இந்த பேப்பரு. நல்லா பார்க்க ஃபினிஷிங்காகவும் இருக்குது. அதே இடத்துல நல்லா பேப்பரும் நல்லா கிட்டியாக இருக்குது. நல்லா பார்க்கும்போது இது மேக்னெட்ஸ் கம்பெனி முடிய ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. அந்த போர்ட்டு கூட இந்த ஸ்பீக்கர் போட்டு அதேமாரி டபுள் மேக்னெட்டு மேலே ரப்பர் கேப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பிராண்டட் லுக்கில் இருக்குது இந்த ஸ்பீக்கரு. பேர் பார்த்திங்கன்னா ஹோலி ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோலி ஹோல்டுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் பேர் 100 வாட்ஸு. இது பீக் பவர் போட்டிருக்காங்க. 100 வாட்ஸ் தான் இருக்குது. 4 ஓம்ஸு. ஸ்பீக்கரும் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். மற்ற பிராண்டட இல்லை மற்ற கம்பெனின்னு பார்க்கும்போது இதனுடைய ரேட்டும் கம்மி தான். இது சரி, நாமளும் புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, போட்டதே போட்டிருக்கோமே, சரி இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் நம்ம இந்த ஸ்பீக்கரை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா நான் கடையில் அவங்க காமிச்சாங்க, காமிக்கிறப்போ பார்த்தோம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹெண்டு ஒயர் கூட நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக பிராண்டடில் வர்ற மாதிரி நல்லா ஹெண்டு ஒயர் கூட நல்லா தப்பமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. கோன் அண்ட் பேப்பர், காயல், அப்புறம் ரப்பரை மேலே ஃபினிஷிங்க்கு இந்த கொடுக்குற இது கூட நல்லா ஃபோம் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டைட் பண்ணுறதால வர்ற ஃபோமும் நல்லா கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறப்போ நல்லா இருக்குது. இதோடைய ஆடியோ டெஸ்ட் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம கஸ்டமர் சொன்ன மாதிரி அவர் எனக்கு பட்ஜெட்குள்ளே பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லியிருந்தார். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்பீக்கர் கிடச்சிச்சு. அப்புறம் பாக்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்தோம். இப்போது அவருக்கு இந்த ஸ்பீக்கரை ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம போட்டு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். 4 ஓம்ஸு 100 வாட்ஸு இந்த ஸ்பீக்கரு. ஹோலி ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கரை நாமளும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினோம். வாங்கி இதை ஃபிட் பண்ணி அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்ட் போடுறேன். வாங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.